இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து 12th ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் சம் பார்க்க போகிறோம். யூனிட் 2ல் உள்ள எக்ஸாம்பிள் சம் 2.14. இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அட் 20 டிகிரி செல்சியஸ் அண்ட் 40 டிகிரி செல்சியஸ் ஆர் 45 ஓம்ஸ் அண்ட் 85 ஓம்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் இட்ஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி கேட்டிருக்காங்க. இப்போது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கணக்கில் 20 டிகிரி செல்சியஸுக்கு ரெசிஸ்டன்ஸ் 45 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க, 40 டிகிரி செல்சியஸுக்கு 85 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். அதாவது ஆல்ஃபா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ கிவன் எடுத்துக்கிறோம். T0 = 20 டிகிரி செல்சியஸ், T = 40 டிகிரி செல்சியஸ். அதாவது நம்மளாம் எதுனாலும் வச்சுக்கலாம், T0 இல்லைன்னா T1 T2 அப்படி வச்சுக்கலாம். R0 இப்போ ரெசிஸ்டன்ஸ் எழுத போகிறோம். R0 = 45 ஓம்ஸ், R = 85 ஓம்ஸ். இப்போது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஆல்ஃபா = 1/R0 இன்ட்டு del R/del T. del Rோட வேல்யூ என்ன அப்படின்னா R - R0, del Tயோட வேல்யூ T - T0. இப்போ வேல்யூ எல்லாமே நமக்கு தெரியும். அதை நம்ம என்ன செய்யணும், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா = 1/R0க்கு பதிலாக 45, del Rக்கு என்ன சொல்லியிருக்கிறோம், R - R0 சொல்லியிருக்கோம். Rோட வேல்யூ 85, R0ஓட வேல்யூ 45 டிவைடட் பை T - T0. Tயோட வேல்யூ 40 மைனஸ் T0ஓட வேல்யூ 20. சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ 1/45 இன்ட்டு 85லேருந்து 45 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 40 கிடைக்கும். டிவைடட் பை 40லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 20 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம அடி கொடுத்தோம் அப்படின்னா 2ன்னு கிடைக்கும். இப்போ 2/45, 2 45ஆல் நம்ம வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0.044ன்னு கிடச்சிட்டே இருக்கும். அதை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். ஆல்ஃபா = அதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி = 0.0444 per டிகிரி செல்சியஸ். தேங்க்யூ.